புலம்பாத. அந்த நாட்களை விட இனி நல்ல நாட்கள் வரும் என்று நம்பு. அது விசுவாசம், மற்றது அவிவிசுவாசம். ஆகவே பிரசங்கி சொல்லுகிறபடி இந்நாட்களை விட அந்நாட்கள் நல்லா இருந்தது என்று புலம்பாத, பொறாமைப்படாத, பெருமைப்படாத, வருத்தப்படாத. அவ்வளோதான். எல்லாம் நமக்கு தான் வைக்கப்பட்டிருக்கிறது. அழுகைக்கு ஒரு காலம், சிரிப்புக்கு ஒரு காலம், துக்கத்துக்கு ஒரு காலம், தரித்திரத்துக்கு ஒரு காலம், கடனுக்கு ஒரு காலம், மகிழ்ச்சிக்கு ஒரு காலம், சந்தோஷத்திற்கு காலம், ஐஸ்வர்யத்துக்கு என்று ஒரு காலமும் வைக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாவற்றையும் அடைவோம். அடைஞ்சிட்டு தான் நம்ம இயேசப்பாட்ட போக போகிறோம். புருஷமாக ஏற்றுக்கலாமா? அல்லேலூயா. பிரசங்கி 10:8 என்ன சொல்லுகிறது? மறுபடியும், படுகுழியை வெட்டுகிறவன் அதிலே விழுவான், அடைப்பை பிடுங்கிறவன் பாம்பு கடிக்கும். திரும்ப வாசி. படுகுழியை ஒருவன் ஆயத்தப்படுத்தினால் அதிலே அவனே விழுவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடைப்பை பிடுங்கிறவனை பாம்பு கடிக்கும்னு சொல்றார். படுகுழியை வெட்டுகிறவன். இப்போ உங்களுக்கெல்லாம் நீங்கள் இன்றைக்கு இருக்கிற வறுமைக்கு காரணம் பக்கத்து வீட்டில் இருக்கிற மந்திரவாதமாக இருக்கலாம். உங்களுடைய பஞ்சத்தின் காலம், உங்களுடைய தொழில் வளம் எதுவுமே வரலன்னா அது மந்திரவாதத்தின் காலம். உங்களை பள்ளத்தாக்கிலே அமிழ்த்துவதற்கு சத்துரு வைக்கப்பட்டவர் கண்ணி ஒரு மந்திரவாதம். இன்னைக்கு படித்தவனும் மந்திரவாதம் செய்கிறான். PhD பட்டம் படித்தவனும் மந்திரவாதம் செய்கிறான். அப்படித்தானே? அவன் வியாதிக்கே மந்திரவாதம் பார்ப்பான். எவ்வளோ பெரிய படித்தவனோ மந்திரவாதத்தினால வியாதி குணமாகும் என்று நம்புகிறான். அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கு. அவர் நம்முடைய அழிவுக்கு இப்போ 2 கடை இருக்கு. ஒரு ஹோட்டலில் நல்ல வியாபாரம் நடக்குன்னு வைங்களாம். ஒரு ஹோட்டலில் வியாபாரம் இல்லை, உடனே ஒரு மந்திரவாதத்தை ஏற்பாடு பண்ணிடுவான். உனக்கு வியாபாரமே நடக்காமல் இருக்கட்டும், வியாபாரமே நடக்காமல் இருக்கட்டும், மந்திரம் வச்சுருவான். அது மந்திரவாதத்தின் காலம். ஆகவே அது நிமித்தம் சிறிது காலம் உங்களுக்கு பஞ்சம் இருக்கலாம், தரித்திரம் இருக்கலாம், துக்கம் வரலாம், எல்லா நிலைமைகளும் வரலாம். அது மந்திரவாதத்தை தேவன் ஒப்பு கொடுக்கிற காலம். அந்த காலத்திலும் கூட நீங்கள் கர்த்தரை தான் நோக்கி பார்க்கணும். அவன் ஏன் மந்திரம் வச்சான், இவன் ஏன் மந்திரம் வச்சான்னு கேட்கக்கூடாது. அவன் ஏன் வைக்கலாம், எப்படி வைக்கலாம், எதுக்கு வைக்கலாம் நினைக்கக்கூடாது. இந்த மந்திரவாதத்தின் காலத்தில் கூட நீங்கள் நினைச்சே பார்க்கக்கூடாது. ஆண்டவரே, ஒரு மந்திரவாதம் நம்மை தொடாதபடி நீர் பார்த்துக்கொள்ளும். அவன் மந்திரம் வைக்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணக்கூடாது. அவன் வச்சுக்கிட்டு தான் இருப்பான். ஏன்னா வைக்க சொல்கிறது ஒரு ஆண்டவராக இருக்கலாம். உன்னை சோதிப்பதற்கு என்ன பண்ணுவார்? எத்தனை மந்திரவாதிகளையும் உங்களுக்கு விரோதமாக எழுப்பிடுவார். அவரே எழுப்பிடுவார். சவுலுக்கு பிசாசு அனுப்பினது அவர் தானே. சவுல் மேல் ஒரு பொல்லாத ஆவியை தேவனாய கர்த்தர் அனுப்பினார். ஆகவே நமக்கு மந்திரவாதங்களே அனுப்புவார், அவரே அனுப்புவார். அது மந்திரவாதம் வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணக்கூடாது. எப்படி பண்ணோம்? எந்த மந்திர சக்திகளும் என்னை தொடாதபடி நீர் காத்துக்கொள்ளும். இதான் ஜெபம், ஆவிக்குரிய ஜெபம். சில ஜெபம் பண்ணாங்க, முக்காடை போட்டுக்கிட்டு பண்ணாங்க, பக்கத்து வீட்டுக்காரி வச்சுட்டா மந்திரவாதம். ஆகவே ஆண்டவரே கொல்ல கடிச்சு ஆக்கி அடிச்சு கொல்லும் ஆண்டவரே, ஒரு கொள்ள வியாதியை கொடுத்துரும் ஆண்டவர்னு சொல்லுவோம். இது அந்த கிறிஸ்தனுடைய ஜெபம். நமக்கு எந்த ஜெபம் வேண்டும்? ஆவிக்குரிய ஜெபம். எந்த தீய சக்திகள் என்னை தொடாதபடி காத்துக்கொள்ளும். ஒரு வார்த்தை போதும், சிம்பிள் ஜெபம். அதுக்காக 1/2 மணி நேரம் ஆர்ப்பாட்டம் தேவையில்லை. சில வீடுகளில் ஜெபம் பண்ணால் அப்படி தான், ஆர்ப்பாட்டம். இல்லைன்னா அழுக, ஓன்னு அழுக. என்னை கேட்டால் அழுகிறவன் அந்த கிறிஸ்தவன். ஏன்னா அப்பா செத்தவரும் நான் ஆள் அல்ல, தாய் செத்தவரும் ஆள் அல்ல, நான் ஒரு இரும்பு மனிதன். ஆனால் சில முட்டாள்களுக்கெல்லாம் நாம் அழுதுருவோம். முட்டாள்தனங்கள். நீங்கள் அழுது என்ன பிரயோஜனம்? தலையில் இருக்கிற ஒரு மயிர் கீழே விழுமா? ஆண்டவரே கேட்டிருக்காரு, நீ அழுகிறதுனாலே உன் சிரசில் இருக்கிற ஒரு மயிர் கீழே விழுமா? எதுக்கு இந்த அழுகு? ஒரு மயிரை கூட கீழே விழ உங்கள் கண்ணீர் பிரயோஜனப்படாது. அப்போ ஆண்டவர்கிட்ட ஒரு அற்புதத்தை பார்க்க முடியுமா? நீங்கள் அழுதா அற்புதம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களா? நடக்கவே நடக்காது. நீ வசனத்தை பின்பற்று,
உனக்கு தேவையான காரியத்தை அவர் செய்வார். ஆள்தான் ஓடியே போயிடுவார். இப்போ ஒரு குழந்தை ஒரு மிட்டாய் கேட்குது, அப்பா எனக்கு இந்த மிட்டாய் வேணும் அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்வோம், சிரிச்சுக்கிட்டு நான் அதை வாங்கித்தரேன் மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், வாங்கித்தரேன்னு சொல்லுவோம். கொஞ்சம் பொருள் வாங்கித்தரோம். அப்போ மறுபடியும் அப்பா அப்பா இந்த மிட்டாயை வாங்கி கொடுங்க, கொஞ்சம் பொருடா நான் வாங்கித்தரேன், நமக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்கா. அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன செய்வோம், குழந்தை மறுபடியும் கையை பிடிச்சி எனக்கு இப்போ வேணும். அப்போ நம்ம பல்ல கடிப்போம், ஏய் வாண்டி தரேன்னு சொன்ன, அப்புறம் என்ன நீ வாங்கியே தர மாட்டேன் போ. உடனே அது சினுங்கும் அழும். அழுத உடனே நீ எப்போ அழுக நிறுத்துறியா அப்போ தான் உன மிட்டாய். ஒரு மிட்டாய் வாங்கி கொடுக்கறதுக்கே இந்த அப்பன் எப்படி பேசுனா அந்த அப்பன் எப்படி பேசுவார். இப்போ அழுதா அற்புதம் நடக்காது உங்களுக்கு. அதில் அந்த கிறிஸ்து ஜபங்க ஊழியக்காரன் அழுதாலும் நம்பாதீங்க, அவன் கள்ளன். அழுதாலும் தர மாட்டார். உங்களுக்காக அழுறேன்னு சொன்னால் அதே பச்சை போய். ஏன் எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனையில் வந்திருக்கீங்க, நான் அப்போ எத்தனை டைப்பில் அழ முடியும் சொல்லு. ஏன் பிரதர் உங்களுக்கு ஒரு பிரச்சனை, இவளுக்கு ஒரு பிரச்சனை, இவளுக்கு ஒரு பிரச்சனை, இவளுக்கு ஒரு பிரச்சனை, அவருக்கு ஒரு பிரச்சனை, ஒவ்வொரு 50 பேர் 50 பிரச்சனை இருக்கீங்க. நான் 50 ஸ்டைலில் நடிக்க முடியுமா? நடிக்க முடியுமா? 50 ஸ்டைலில் அழ முடியுமா? நிறைய பேர் மயக்க பிடிச்சிட்டு ஒரே அழுத கேட்டா கண்ணீரை காண்கிறவரே. அவர் கண்ணீரை காண்கிறவர் தான், ஆனால் செய்ய மாட்டார். பிள்ளை அழுதா கூட எப்போ அழுகை நிறுத்துறியா அப்பதான் உன்னை ஸ்வீட்டு. ஆகவே விசுவாசம் உன் அழுகையை சாகடிக்கும். உன்னுடைய அழுகை விசுவாசத்தை கொல்லும், அவிசுவாசத்தை பிறப்பிக்கும். விசுவாசம் அதுவே மெய்யான கேடகம். அது இருக்கிற இடத்துல அழுக வராது. கேளுங்க, அவர் என்ன சொன்னார், இயேசு என்ன சொன்னார், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். அழ சொன்னாரா? சொன்னாரா? நீ அழுது வா என்று கேட்டாரா? விண்ணப்பத்தை கொண்டு வா நான் கேட்கிறேன். அவர் என்ன சொன்னார், விண்ணப்பத்தை என் கண்ணீரை காண்பவர். விண்ணப்பத்தை கேட்கிறார், ஆனால் உன் கண்ணீரை காண்கிற நீ சொல்றார். அவர் கண்ணீரை பார்த்தா செய்ய மாட்டார். இப்பவும் சொல்றார், கண்ணீரை பார்த்து உங்களுக்கு அற்புதம் செய்திருந்தால் நீங்க என்னாலே கோடீஸ்வரலாம் இருக்கணும். ஏன் அழலையே இது வரைக்கும்? எல்லாரும் அழுது ஜோம் பண்ணியிருக்கீங்க. ஏன் உங்க வாழ்க்கையில் ஒரு அடி கூட முன்னுக்கு வர முடியல? ஒரு ஸ்டெப்பு முன்னுக்கு வந்திருக்கீங்களா நீங்க அழுது? ஒரு அடி. வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபா மீதி எடுக்க முடியுதா உங்களால? 1 லேக் இல்லை ஒரு கடன் அடைக்க முடிகிறதா? ஒரு கடன் அடைச்சா 3 கடன் உருவாகுது. இப்போ நீங்கள் அழுது ஜபம் பண்ணி கண்ணீர் விட்டு உபவாசித்து அழுது ஒரு அடி கூட முன்னுக்கு வர முடியல. 1 லட்சம் ரூபா சம்பாதிக்க முடியல. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் ஆம்பளையா பொம்பளையான்னு கேட்குறேன். அப்போ ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்குறாரு தானே? ஏன் கேட்கல? நீ அழுதவரும் ஏன் கேட்கல? நம்ம சொல்லுவோம் என் கண்ணீரை காண்பவரே. அவர் கண்ணீரை பார்த்தாலே அடுத்த உலகத்துக்கே ஓடி போயிடுவார். அந்த கிறிஸ்தனுடைய கண்ணீர் இது. நான் பார்க்க மாட்டேன். விசுவாசிய பார்ப்பார் அவர். விசுவாசிய அவர் பார்ப்பார். விசுவாசிய பார்த்து என்ன சொல்லுவார்? ஒரு பாட்டு உண்டு இல்லை, என்ன? விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசத்தால் உனக்கு அதிசயம் நடக்கும். விசுவாசி பதறக்கூடாது. ஆலோசனை சொல்றார், நீ விசுவாசத்தில் உறுதியாக இரு, பதறாத. அந்த உலகத்தை கண்டு பதறாத. ஜலப்பிரளயம் இந்த இடத்துல வந்தாலும் கூட நினைக்கணும், தண்ணி உள்ளே வராதுன்னு நம்ம நினைக்கணும். இப்போ 3 மாடி தாண்டி ஜலப்பிரளயம் இங்கே வருது, நம்ம இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறோம், தண்ணி உள்ளே வருது. எனக்காக சுவிசேஷத்தை கேட்பீங்களா நீங்கள்? நான் கேட்குறேன். முதல்ல ஓடுறது யாராக இருக்கும்? இப்போ நம்ம 4வது மாடியில் நிற்கிறோம், டேம் உடஞ்சி தண்ணி வருது, 3 மாடி வந்தாச்சு. நான் இந்த வாசலாம் பூட்டிட்டேன், மேலே போகாமல் இருக்கு, அந்த வாசலையும் பூட்டிட்டேன். சுவிசேஷம் தடப்படக்கூடாது. நான் ஜோம் பண்ணிட்டே இருப்பேன். இதே மாதிரி தான் நிற்கிற இடத்துல 4 மணி நேரம் தெரியல உங்களுக்கு, இல்லைன்னா குறைஞ்சபட்சம் 3 மணி நேரம் பிரசங்கம் முடியும் வரைக்கும் நான் உங்களை விட மாட்டேன். ஆனால் தண்ணி சத்தம் கேட்குது, தண்ணி உள்ள வர இருக்குது.
நீங்கள் என் சத்தத்தை கேட்பீங்களா தண்ணீர் சத்தத்தை கேட்பீங்களா? திரும்ப சொல்லு. என் சத்தத்தை கேட்பேன். அப்போ தண்ணி வருமே, அப்போ என்ன பண்ணுவேன்? தண்ணி வந்துட்டு இருக்கு, உள்ள வருது, இப்போ அப்போ என்ன செய்வேன்னு கேட்குறேன். அவர் தடுத்து நிறுத்துவார்னு ஜெபம் பண்ணுவேன். சரி, என் மனைவி இடத்துல கேட்கிறேன், தண்ணி வருது, நீ என்ன பண்ணுவ? உனக்கு தெரியும் இப்படி ஒரு வாசல் இருக்குன்னு. இதுக்கு மேலேயும் ஒரு 15 அடி இருக்கு, அங்கெல்லாம் தண்ணி வராது, இந்த வாசல் தெரியும். அப்ப நீ என்ன செய்வ? அவர்களுக்காக பதில் சொல்லு. தண்ணி வந்துட்டு இருக்கு, ஆனால் ரோட்டில் ஜம்ப் பண்ண முடியாது, ஏன்னா 3 மாடி அளவுக்கு தண்ணி ரோட்டில் வந்துட்டு இருக்கு, அப்போ ஜம்ப் பண்ண முடியாது. அப்போ தப்பித்து போகிற ஒரே வழி இந்த இடுக்கமான பாதை தான், மேலே போனால் தான் நீங்கள் காப்பாற்ற முடியும். இப்போ தண்ணி உள்ள வரப்போகுது, நான் சுவிசேஷம் நிறுத்தலை. அப்போ என் மனைவியாகிய நீ என்ன செய்வாய்? புத்திசாலிட்ட ஒரு கேள்வியை கேட்டிருக்கலாம். எல்லாரும் என்ன செய்கிறீங்களோ அது. அப்போ அர்த்தம் என்ன? ரெண்டும் கேட்டான். அவளாவது ஜெபித்துக்கிட்டு இருப்பேன்னு சொன்னான். இப்போ எல்லாரும் என்ன செய்யணும்? இறங்கி ஓடுறது, நானும் ஓடுவேன்னு அர்த்தம். அப்போ உன் ஜபத்தை நான் கேட்க மாட்டேன், உன் பிரசங்கத்தை கேட்க மாட்டேன். எல்லாரும் ஓடுவன்னு தெரியும், நானும் கூட்டத்தில் ஓடுவேன். நீ எவ்வளோ தூரம் ஓடுவேன்? அவர்களெல்லாம் வேகமாய் ஓடுவார்கள், அந்த அளவுக்கு ஒன்றால் ஓட முடியுமா? முடியாது. ஆனால் எதிர்பார்க்கிற ஆன்சர் வரல. என்ன பிரதர்? தேவன் இருக்கிற இடம், அவ்வளோதான். அதான் விசுவாசம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். சரி, பாடுத்த கேள்வி கேட்குறேன். தண்ணி உள்ள வந்தாச்சு, தண்ணி உள்ள வந்தாச்சு, இங்கெல்லாம் பரவ ஆரம்பிச்சாச்சு. அப்போ நீ என்ன பண்ணுவ? அப்பவும் ஜெபம் பண்ணுவேன். பிரதர் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தேவன் சொல்லும் வரைக்கும் ஜெபந்தான். என் மனைவி ஆகிய நீ என்ன செய்வாய்? தண்ணி உள்ள வந்துச்சு, போட்டு கொண்டு வர முடியாது அனுப்புறதுக்கு. இங்கே நான் போட்டை சுற்றி வச்சிருக்கு, தண்ணி ஜலப்பிரளயம் வரும் சொல்லிக்கிட்டா வரும். நீ போட்டெல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சுக்கணே. நோவா காலமா? நோவா போட்டு செய்யும்போது எல்லாரும் பைத்தியக்காரன் ஆக்கிச்சனும் அவனை. லாஸ்டில் அவன் நீதிமான அவன் ஜலத்தில் வந்தால் மித்தவங்க எல்லாம் பைத்தியக்காரன் ஆகிட்டாங்க. சரியான ஒரு ஆன்சர். எனிபடி? நீதிமான் என்றென்றைக்கும் காக்கப்படுவான். இங்க என்ன சொன்னார்? பதறாத விசுவாசியே நீ பதறாத, விசுவாசியே கலங்காத, விசுவாசத்தால் எல்லாம் நீதிமான் படைப்பான். அப்போ தண்ணி முட்டாலும் இங்கே வந்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க சிஸ்டர்? நீங்கள் முழங்கால் அளவு தண்ணி வந்தாச்சு, தப்பி சொல்றதுக்கு என்ன வழி? அதான் ரோட்டில் தண்ணி, அங்கே போன அமுகிதான் போனோம். நேரம் சமுத்திரத்தெல்லாம் போய் சேர முடியும், போன மாட்டு. அப்போ தப்பித்து போகிற வழி என்ன? இந்த வழி தான் இருக்குது மேலே ஏறி போகிறதுக்கு. அப்போ பிரசங்க மேடையில் ஏறி உள்ள விடுவோம். நான் பூட்டி சாவியில் வச்சுருக்கேன். முழங்கால் மேலே தண்ணி வந்தாச்சு, இடுப்பில் வந்தாச்சு, இல்லை நெஞ்சலை வந்தாச்சு, கழுத்தோல வந்தாச்சு. அப்போ என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். என்ன பிரதர்? ஜலத்தில் நடக்க வைப்பார். சூப்பர், கையை தட்டலாம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீ அக்கினி மேல் நடந்தாலும் அக்கினி உன்னை சுடுவதில்லை, தண்ணீர் மேலே நடந்தாலும் தண்ணீரில் அமிழ்ந்து போவதில்லை. வசனம் இருக்கா இல்லையா? ஆண்டவரே, கழுத்தளவு தண்ணி வந்தால் என்ன, மீசளவு தண்ணி வந்தால் என்ன, நாங்கள் ஜபத்தை விட்டு எழும்ப மாட்டோம்.
அப்படி சொல்லுகிறவன் தான் விசுவாசி. உற்சாகமாக கையை தட்டுங்க. அப்படி ஒரு விசுவாசத்தை பார்த்தா ஆண்டவர் சொல்லுவார், பரத்திலிருந்து கடலிடுவார், தண்ணியே கொஞ்சம் அந்த பக்கமாக போ, தண்ணியே அந்த பக்கமாக போ. உடனே தண்ணி வேறு ரூட்டில் திரும்பவும் தண்ணி வற்றி போகும். தட்ஸ் விசுவாசம். அதுக்காக அந்த பக்கமாக கொஞ்சம் ஓடி, இந்த பக்கமாக கொஞ்சம் ஓடி, இந்த பக்கமாக ஓடி, ஸ்டேஜ் ஏறி கேமராவெல்லாம் தட்டி விட்டுக்கிட்டு உயிர் மட்டும் கிடைச்சாமதி நின்றுட்டு ஓடி போகலான்னு நினச்சா ஆண்டவர் பட்டயத்தை மேலே வச்சு நிற்பார். உற்சாகமாக கையை தட்டுங்க. இருக்கிற இடத்துல விசுவாசத்தோடு இருங்க, எந்த தீமையும் உங்களை தொடாது. அல்லேலூயா. அந்த வீடு மாடியில் இருக்குது, அங்கே ஓடி போனால் தப்பலாம், இங்கே ஓடி போனால் தப்பலாம் நினைக்காதீங்க. கர்த்தர் இடத்துல